ஹாய் கைஸ், இன்னைக்கு ஒன் பீஸோட 8th எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோட ஸ்டார்டிங்ல இருந்து பக்கி தான் காட்டுறாங்க. பக்கி வந்து கத்திட்டு இருக்கான். நான் அந்த சாங்ஸை மட்டும் எனக்கு மன்னிக்கவே மாட்டேன்டா, அந்த மறக்கவும் மாட்டேன்டா, அவன் எனக்கு எவ்வளோ தெரியுமா தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்படியே சின்ன சாங்ஸே சிங்கி தான் பக்கியும் காட்டுவாங்க. அவன் 2 பேரும் ஒரே குரூவில் இருப்பாங்க. அப்போ ஒரே குரூவில் இருக்கும்போது நார்த்து சைடு போகலாம் அப்படின்னு சொல்லி பக்கி சொல்லிக்கிட்டு இருப்பான். சவுத்து சைடு போகலாம்னு சொல்லி சாங் சொல்லிக்கிட்டு இருப்பான். இன்னொருத்தன் வந்து என்னடா நார்த்து சவுத்து சொல்லி பேசிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி தலையில தாங்குவான். ஐயோ தலைவலிக்குன்னு சொல்லிட்டு அப்படியே 2 பேரும் உட்காந்துருப்பாங்களா. அப்போ வந்து பக்கி கத்துவான், ஒன்று எல்லாமே ஒன்னால தாண்டா வந்துச்சு, நான் அப்பயே சொன்னால நார்த்து சைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடிச்சவன் சொல்லுவான், டே எனிமி வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதை பக்கி கேட்டுட்டு எனிமி வராங்களா, அப்போ அவங்களோட ட்ரெஷர் எல்லாத்தையும் நான் அடிச்சு பிடுங்க போறேன், நான் போய் அட்டாக் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு இருப்பான். அப்போ சொல்லுவான், சாங்ஸ் நீ ரொம்ப வீக்கா இருக்க, உன்ன மாதிரி வீக்கானா இருக்கவங்கலாம் வந்து பைலட்லாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சாங்ஸ் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். அப்படியே கேனல்லாம் வச்சு அட்டாக் பண்ணிட்டு இருப்பாங்க எயித்தாப்ல வர கப்பல. அப்படியே வந்து ரோ போட்டு இவங்களும் போய் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாரும் அட்டாக் பண்ணிட்டு இருக்கும் போதே வந்து பக்கி வந்து அப்படியே வந்து ட்ரெஷர்லாம் தேடிட்டு இருப்பான். அப்போ ஒரு மேப் கிடைக்கும். இந்த மேப்பை பார்த்துட்டு நம்ம குரூ வந்து ஜாயின் பண்ணிட்டு இந்த மேப்பை வச்சு நம்ம எல்லா இதையும் எடுக்கிறோம், ட்ரெஷரே எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பானா. அப்புறம் இது யாருக்கும் தெரியாம பத்திரமா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே வந்து சேவ் பண்ணி வச்சுப்பான். அதுக்கப்புறம் யாருக்குமே தெரியாம அந்த மேப்பை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருப்பானா. அப்போ கரெக்டாக சாங்ஸ் வந்துருவான். என்ன பக்கி தனியாக உட்காந்து ஏதோ பார்த்துட்டு இருக்கா அப்படின்னா, ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. வா சரக்கு அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருப்பான். இல்லை நான் சரக்குலாம் அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து பக்கி கேட்பான், நீ என்னடா ஃபியூச்சர்ல பிளான் வச்சிருக்க, என்னமோ இந்த போட்டை விட்டு போக போறேன்னு சொல்லுவேன்னா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. அப்போ வந்து சாங் சொல்லுவான், ஆமா நான் எனக்குன்னு ஒரு குரூ வந்து அமைக்க போறேன், அதனால வந்து நான் உலகம் ஃபுல்லா சுத்த போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பக்கி கேட்டுட்டு, உனக்குன்னு ஒரு குரூவா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருப்பான். நீ ஏன் ஒரு வீக்கானவன், உனக்குலாம் ஒரு குரூ இருந்தா அது எப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து நீ வந்து ஃபைட்டிங் வேணா நல்லா பண்ணுவ, நீ வேணா என் குரூல வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா, நான் வேணா உனக்கு அந்த அசிஸ்டன்ட் சொல்லி ஒரு போஸ்டிங் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். சாங்ஸ் அதை கேட்டுட்டு சிரிச்சிட்டு இருப்பான். டேய் உனக்கும் எனக்கும் செட் ஆகாதுடா, உன்னோட பார்த்து வேற என்னோட பார்த்து வேற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து பக்கி சொல்லுவான், கேப்டன் வந்துட்டாலே வந்து பைரட்டும் சரி எல்லாமே வந்து செத்து தாண்டா போற மாதிரி இருக்கும், நீயும் வந்து ஒரு பைரட்டை தான் ஆக போற, நானும் ஒரு பைரட் தான், ஸோ அதனால நம்ம எல்லாம் செத்து தாண்டா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. சாங் சொல்லுவான், எனக்கு ஒரு ஃப்ரூட் ஒன்று கிடைச்சிதா, அந்த ஃப்ரூட் வந்து டெவில் ஃப்ரூட் ஆமா, அதை வந்து சாப்பிட்டா வந்து நிறைய பவர்ஸ் கிடைக்குமா, ஆனா வந்து அதனால வந்து இந்த கடல் சாபம் கொடுத்துருமா, நம்மளுக்கு வந்து நீச்சல் அடிக்கிற சக்தி வந்து போயிருமாமா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அதை கேட்டுட்டு பக்கி சொல்லுவான், நான் வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்லாம் என்னைக்குமே சாப்பிட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் சாங் சொல்லுவான், அந்த ஃப்ரூட்டோட மதிப்பு வந்து 100 மில்லியன் பெரிஸ் ஆண்டா அப்படின்னு சொன்னோன்னே, அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பிளான் போட்டுருவோம், இதை எப்படியாச்சும் தேடியே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் முன்னாடி வந்து இந்த ஃப்ரூட்டை நான் சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபேக்கான ஃப்ரூட்டை வந்து செஞ்சு அவன் சாப்பிடுவான். சாப்பிட்டுட்டு எனக்கு ஒண்ணுமே ஆகல, இது ஒன்றும் டெவில் ஃப்ரூட்லாம் இல்லை, இது ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிடுவாங்க. அதோட அவன் அந்த ஃப்ரூட்டை வச்சு சிரிச்சிட்டு இருப்பான். இதை நான் வித்து நான் எனக்குன்னு ஒரு குரூ ஓப்பன் பண்ணிக்க போறேன், அந்த குரூல வச்சு நான் வந்து இந்த புதையில தேடி கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்போ வந்து பின்னாடி சாங்ஸ் வந்து நின்றுவான். என்ன பண்ற பக்கி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃப்ரூட் எடுத்து வாயில வச்சு திணிச்சிருவான். எதுவுமே சொல்லாம அமைதியா இருப்பானா. சரி ஓகே நான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாங்ஸ் போயிடுவான். போனதுக்கு அப்புறமேட்டு அப்பா போயிட்டான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு பின்னாடி வந்து கை வச்சு என்னத்த என்கிட்ட இருந்து மறைக்கிறான்னு கேட்டோன்னா அந்த டெவில் ஃபுட்டை முழுங்கிடுவான். முழுங்கினதுக்கு அப்புறம் ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. அந்த டைம் வந்து சாங் சொல்லுவான், ஏதோ பேப்பர் பறக்குது படுறா அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவன் பார்த்துட்டு இது என்னோட மேப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜம்ப் பண்ணி அதை பிடிக்க போறேன்னு சொல்லி தண்ணிக்குள்ள விழுந்துருவானா. நீச்சல் அடிக்க முடியாம என்னை காப்பாத்து சாங்ஸ் சொல்லி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு இருப்பான். சாங்ஸும் யோசிப்பான், இவனுக்கு நல்ல நீச்சல் தானே அடிப்பான், இவன் என்ன இப்படியே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு உண்மையா அந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டானா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருப்பான். திடீர்னு நான் வந்து காப்பாற்ற வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு பக்கி அப்படின்னு சொல்லிட்டு அவன் படுக்க வந்து ஜம்ப் பண்ணிடுவான் தண்ணிக்குள்ளார. அதுக்கப்புறம் லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி சொல்லுவான், அப்போ வந்து உன்னை சாங்ஸ் காப்பாத்திருக்காரு, நீ தான் வந்து அவரை மதிக்கவே மாட்டேன்ற அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப பக்கி சொல்லுவான், அன்னைக்கு மட்டும் அவன் வராம இருந்தானா அந்த ஃப்ரூட்டே சாப்பிட்டு இருக்க மாட்டேன்டா, நான் வந்து எனக்குன்னு ஒரு குரூ ஓப்பன் பண்ணி நான் வந்து நேரத்துக்கு அந்த புதையில போய் எடுத்துருப்பேன்டா, அந்த ஃப்ரூட் சாப்பிட்டனாலே கடலுக்கு போக முடியாம இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். லூஃபி பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு லூஃபி அட்டாக் பண்ண வருவான். அப்ப நாமி வந்துட்டு அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு போறத பார்த்து நாமி அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். என்னடா என் கூட சண்டை போட்டு இருக்கும்போது நாமி அட்டாக் பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சாப்டர் பவர் தானே யூஸ் பண்ணியிருப்பான், அவனோட பாதி பார்ட் இங்கே தானே இருக்கும், அதுல வந்து மெயினான இடத்துல வந்து ஒரு இடத்துல அடிச்சு விடுவான். அதை வந்து பகியால தாங்க முடியாம வந்து அழுதுட்டு அப்படியே படுத்துருவான் கீழே. அப்போ வந்து அந்த ஐலாண்ட் மக்கள்லாம் காட்டுவாங்க, என்ன டைம் ஆயிருச்சு இன்னமும் வந்து நம்மளோட மேயர் என்ன திரும்பி வரல, அவருக்கு என்னாச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பைலட் தான் ஏதாவது பண்ணியிருப்பாங்க, நம்ம தான் போய் அந்த மேயர் வந்து காப்பாத்தி கூட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு யாரெல்லாம் வரீங்க பைலட் வந்து அகேன்ஸ்டா எதிர்த்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்படின்னு சரி லூஃபியை காட்டுவாங்க. லூஃபி வந்து என் கூட சண்டை போட்டு இருக்கும்போது நீ எங்கட அங்க போற அப்படின்னு. நாமி அப்பயும் வந்து அந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு ஓட தான் ட்ரை பண்ணுவான். லூஃபி வந்து சொல்லுவான், அந்த ட்ரெஸ்ஸரை கீழே வை நாமி, அது நான் உன்னோடது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான்.
இது லாமி சொல்லுவான் இது என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பகி சொல்லுவான் என்னது இது ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பானா. நீ ஏன் வந்து இதை திருடி தான் வச்சிருக்க, அப்ப உன்கிட்ட இருந்து நான் திருடிட்டேன், இப்ப இது என்னோடது, நான் யார்கிட்ட கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. திருப்பி வந்து பக்கி வந்து இது என்னோடதுன்னு சொல்லுவான். நாமி வந்து இது என்னோடது உனக்கெல்லாம் கொடுக்க முடியாதா அப்படின்னு சொன்னோட பக்கி வந்து கடுப்பாயிட்டு அட்டாக் பண்ண போவான். அந்த டைம் வந்து நாமி வந்து சிரிச்சுக்கிட்டு முடிஞ்சா அட்டாக் பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஓட ஆரம்பிச்சிருவா. அந்த டைம் பக்கி வந்து சாப் சாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாடி எல்லாத்தையும் அப்படியே ஸ்லைஸ் பண்ண மாதிரியே அப்படியே ஆக்கிடுவான். இதை பார்த்துட்டு நாமி பயந்துருவா. அதுக்கப்புறமேட்டு நாமி அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து லூஃபி வந்து அவனோட காலை மட்டும் பார்ப்பான், பக்கியோட காலை, அதை வந்து கிச்சு கிச்சு மூட்டிட்டு இருப்பான். அந்த டைம் அவனால சிரிப்பை அடக்க முடியாம சிரிச்சுக்கிட்டே வந்து நாமி அட்டாக் பண்ண போயிட்டு இருப்பான். ஆனா அட்டாக்கும் பண்ண முடியாது. அதோட லூஃபி வந்து சும்மா இல்லாம அந்த காலை படப்படுத்திட்டு இருப்பான், பிடிச்சி கிள்றது, கடிக்கிறது, இழுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் வந்து பக்கி வந்து நாமியோட ட்ரெஷர் வந்து புடுங்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். இதெல்லாம் லூஃபி பார்த்துட்டு இதெல்லாம் சரி வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து நாமி அட்டாக் பண்ண போயிட்டு இருக்கும் போது லூஃபி இதெல்லாம் பார்த்துட்டு அவன் அட்டாக் பண்ண வந்துருவான். கம் கம் கேட்லின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் ஒன்று யூஸ் பண்ணுவான். நாமி வந்து பயந்துரும், அப்படியே அட்டாக் பண்ணிடுவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமேட்டு பக்கியை கட்டுவாங்க. பக்கியை வந்து அடி வாங்கினதுக்கு அப்படியே போய் படுத்துருவான், எந்திரிக்கவே மாட்டான். தேங்க்ஸ் லூஃபி அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. லூஃபி வந்து நின்றுட்டு சரி ஓகே அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் வந்து பக்கி திருப்பி எழுந்திரிச்சு இதெல்லாம் என்னோட ட்ரெஷரு, எனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அட்டாக் பண்ண வருவான். அப்போ அவன் பாடி பார்ட்லாம் ஒன்னா சேர்த்துட்டு இருப்பானா. சேர்த்து பார்த்தா ரொம்ப குட்டியா இருப்பான். என்னடா இங்க நடக்குது அப்படின்னு சொல்லி லூஃபி எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பான். அந்த டைம் பார்த்தா நாமி எல்லாத்தையும் மீதி பாட்டையும் வந்து கட்டி போட்டு வச்சிருப்பான். இவன் ரொம்ப சின்னதா இருக்கான். கட்டி போட்டு வச்சுட்டு இப்ப பாத்தியா அப்படின்னு சொன்னோன்னே லூஃபி இதுதான் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை அட்டாக் பண்ண போவான். போயிட்டு கம் கம் பசுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் தான் யூஸ் பண்ணுவான். அதுலயே அவன் வானத்துக்கு பறந்து போயிடுவான், எங்க போனானே தெரியாது. இதெல்லாம் நாமி பார்த்துட்டு இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், அவன் எங்க போனானே தெரியலையா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அப்ப அந்த பக்கியோட குரூமேட் எல்லாம் சொல்லுவாங்க கேப்டனே அடிச்சிட்டாங்க, நம்மளாம் ஏமாத்துறோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு நாமி இதெல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே லூஃபி நான் கிளம்பலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். லூஃபி வந்து அந்த கேப் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப அழுதுட்டு இருப்பான். கேப்பை பிஞ்சு போச்சு, இது நான் எப்படி வந்து சாங்ஸில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைம் நாமி கேட்பா இதை வந்துட்டு எனக்கு எடுத்து வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க லூஃபி. அதுக்கப்புறமேட்டு திருப்பி வந்து நாமி கேட்பா இதை மட்டும் எடுத்து வந்து கொடு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது லூஃபி சொல்லுவான் நீ வந்து என் குரூவில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நாமி வந்து அந்த எடுத்தால அந்த கிராண்ட் லைன் மேப் அதை வந்து லூஃபி கிட்ட கொடுத்துரு, இது வந்து உனக்கிட்ட கிடைக்கிற நாவிகேட்டர் கிட்ட கொடுத்துரு, அவ வந்து உனக்கு கிராண்ட் லைனுக்கு பத்திரமா கூட்டு போவா அப்படின்னு சொல்லுவாளா. சரி ஓகே நான் வந்து அதெல்லாம் தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறமேட்டு ஜோரோவை போய் பார்க்க போவாங்க. ஜோரோவை போய் பார்த்தா ஜோரோ எந்திரிச்சு உட்காந்துட்டு இருப்பான். அப்ப அப்படியே வந்து லூஃபி கேட்பான் திருப்பியும் நீ வந்து என் குரூல வந்து ஜாயின் பண்ண மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நாமே சொல்லுவேன் நான் வந்து ஃபியூச்சர்ல வேணா உன் குரூல வந்து ஜாயின் பண்ண ட்ரை பண்றேன், எனக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னுவான். நான் அதுக்கப்புறமேட்டு ஜோரோ காட்டுவாங்க. ஜோரோ வந்து அப்படியே மயங்கி விழுந்துட்டு இருப்பான். ஜோரோ வந்து எழுப்பிட்டு இருப்பான் லூஃபி. எழுப்பி போலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. ஜோரோ வந்து சரி ஓகே போலாம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்படியே மேயரை காட்டுவாங்க. மேயர் அப்படியே மயங்கி அப்படியே விழுந்து கிடப்பான். அப்புறம் நாமே வந்து பார்த்துட்டு இருப்பா. என்னடா ஒருத்தவன் இவ்வளவு அடி வாங்கி அப்படியே உயிரோட தான் இருக்கிறான், இதே வேற ஆளா தான் செத்துருப்பாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேருமே சரியான மாஸ்டரு, இவங்கள்ட்ட எல்லாம் எதுவுமே வச்சுக்க கூடாது அப்படின்னு யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அந்த வில்லேஜில் இருக்க மக்கள் எல்லாம் வந்து மேயரை கணக்கு சொல்லி தேடிட்டு வந்துட்டு இருப்பாங்களா. மேயர் பார்த்தா இங்க மயங்கி விழுந்துட்டு இருப்பான். எல்லாரும் வந்து பார்த்துட்டு மேயர் மயங்கி விழுந்துருக்காரு, எல்லாத்துக்கும் இவங்க தான் காரணமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பைலட்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம்டா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க யாருன்னு கேட்டுட்டு இருப்பாங்களா. நாமி வந்து எதுவுமே சொல்லாம நின்றுட்டு இருப்பா. நாமி வந்து யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா, அவன் பைலட் மட்டும் சொல்லாம இருக்கணும், பைலட்னு சொன்னா நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து மக்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க யார் வந்து மேயர் அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு. லூஃபி வந்து நான் தான் அடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அந்த டைம் வந்து லூஃபி சொல்லுவான் நானா ஒரு பைரட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பானா. அப்ப நாம இதெல்லாம் கேட்டு மயங்க உழுவ போவோம். அதுக்கப்புறமேட்டு யாரும் அவனை இதெல்லாம் சொல்ல சொன்னா சொல்லி கத்திட்டு இருப்பாங்களா. என்னது பைரட்டா, நாங்க பைரட்லாம் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க வருவாங்க. இதை வந்து ஜோரோ எல்லாம் உட்காந்து பார்த்துட்டு இருப்பான். உடனே வந்து லூஃபி வந்து இதை எல்லாத்தையும் கணிச்சிட்டு அப்படியே ஜோரோ கட்டுவாங்க. ஜோரோ இங்க நடக்க எல்லாத்தையும் பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். என்னடா இது இவன் இப்படிதான் பண்ணுவான்னு அப்பயே நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாம் வந்து எல்லாரையும் அடிக்க வருவாங்க. அப்போ வந்து லூஃபி சொல்லுவான் வாங்க நம்ம போலாமா அப்படின்னு கேட்டுட்டு ஜோரோ தூக்கி தான் அப்படியே அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவான். நினைச்சிட்ட மக்கள் வந்து உங்க சும்மா விட மாட்டேன்டா, எங்க மேலேயே அடிச்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பைலட்லாம் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அடிக்க ஓடி வந்துட்டு இருப்பாங்க. அப்புறமேட்டு அப்படியே வந்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ஸ்ட்ரெயிட்டா ஓடிட்டு இருக்கும் போதே வந்து நாமே வந்து ஏன்டா வாய வச்சு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு கேட்டுட்டு இருப்பான். இடையில வந்து ஒரு சந்துக்குள்ள புந்து போயிருவான் லூஃபி. நாமே அதை பார்த்துட்டு பின்னாடியே ஓடி வந்துட்டு இருப்பான். அங்க பார்த்தா அந்த ஒரு நாய் இருக்கும். லூஃபி காப்பாத்துற நாய் வந்து இடையில வந்து நின்றுட்டு இருக்கும். அதை வந்து லூஃபி வந்து தாண்டி போயிட்டு இருப்பான். தாண்டி போயிட்டு இருக்கும்போது அதை பார்த்து சிரிச்சிட்டு இருப்பானா. சேம் டைம் வந்து நாமையும் பார்த்துட்டு இருப்பா, இது வந்து அந்த நாய் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஊர் மக்கள் எல்லாம் வருவாங்க. ஆனா ஊர் மக்கள் யாரையும் வந்து தாண்ட விடாம பார்த்துட்டு இருக்கோம். நீ பார்த்து பத்திரமா இருந்துக்கா அப்படின்னு சொல்லி லூஃபி சொல்லிட்டு ஓடிட்டு இருப்பான். அப்படியே வந்து இந்த போட் அடியை காட்டுவாங்க. அந்த இடத்துல ரெண்டு போட் நின்றுட்டு இருக்கும். இது ஓம் போட்டா நாமி சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கு நாமி சொல்லுவா இல்ல இது நான் வந்து பகி பைரட்ல இருந்து நான் திருடிட்டு வந்தது அப்படின்னு சொல்லுவான். அப்ப கரெக்டா அந்த 3 பேர் வந்துடுவாங்க. நாமி திருடிட்டு வந்திருப்பால. வந்துட்டு சின்ன பசங்களா இருக்கீங்க, என்கிட்ட இருந்து நீங்க வந்து புரோட்டை திருடுறீங்களாடா, இன்னைக்கு அவங்கள சும்மா விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. அப்ப ஜோரோ வந்து தலையை தொங்க போட்டுட்டு இருப்பான். திடீர்னு ஜோரோ வந்து நிமிந்து பார்க்க தான் செய்வான். பார்த்த வேகத்துக்கு எல்லாம் பயந்துருவாங்க.
ஏய் இவனாடா இவன் ஜோரோடா அப்படின்னு சொல்லிடுவோம் பைலட் சொல்லிட்டு எல்லாம் அமைதியா வந்து அப்படியே போயிடுவாங்க. அதுக்கப்புறமேட்டு நெக்ஸ்ட் சீன்ல வந்து நம்ம மேயரை காட்டுவாங்க. மேயர் அப்பதான் கண்முழிப்பாரு. கண்முழிச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்துட்டு இருப்பாரு. அப்புறமேட்டு இங்க இருந்த 3 பசங்க எங்கடா போனாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பாரு. அவங்க ரொம்ப மோசமானவங்க, அவங்க வந்து பைரட்ஸ், அவங்கள இப்பதான் நாங்க அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. என்னது அவங்களை அடிச்சு துரத்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஆமா அவங்க ரொம்ப மோசமானவங்க, ரொம்ப கேவலமானவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உங்களையும் அடிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. டேய் அப்படிலாம் பேசாதீங்களா, அவங்கள பத்தி தப்பாலாம் யாரும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டுட்டு இருப்பாரு அவரு. என்ன நீங்க வந்து பைலட்டுக்கு வந்து சப்போர்ட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி மக்கள்லாம் கேட்டுட்டு இருப்பாங்க. என்ன நடக்குதுன்னே தெரியாம பேசாதீங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல வந்து கத்திட்டு அவர் போட்டு ஓட ஆரம்பிச்சிட்டாரு. ஓடிட்டு இருக்கும்போதே அவர் போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாத்தையும் கழட்டி போட்டுட்டு இருப்பாரு. அந்த ஜாக்கெட்லாம் கழட்டி போட்டு அவர் போட்டு வேகமா ஓடிட்டு இருப்பாரு. ஓடிட்டு அவர் போய் ஆர்பார்ல நிப்பாரு. கரெக்டா வந்து லூஃபி, நாமி, அப்புறம் ஜோரோ 3 பேரும் வந்து அதுல போயிட்டு இருப்பாங்க அந்த போட்ல. அவன் வந்து தம்பி பொடிப்பையில அப்படின்னு சொல்லி அந்த மேயர் அப்படியே கூப்பிட்டு இருப்பாரு. லூஃபி அப்படியே திரும்பி பார்ப்பான். அப்ப வந்து மேயர் சொல்லுவாரு, ரொம்ப தேங்க்ஸ்டா இந்த சிட்டியை காப்பாத்தினதுக்கு, உன்னாலதான் இந்த சிட்டி வந்து பழையபடி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. இல்ல ஜோரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். நம்ம ஒரு வழியா வந்து ஒரு சிட்டியை காப்பாத்திருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுதுகிட்டே வந்து உனக்கு தான் நன்றி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாரா. லூஃபி எல்லாம் பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லி விட்டுட்டு இருப்பாங்க. அப்படியே நெக்ஸ்ட் சீன் வந்து நாமே காட்டுவாங்க. நாமே வந்து சொல்லுவா, என்னோட ட்ரெஷர் வந்து நீ அங்கேயே விட்டுட்டு வந்துட்டடா அப்படின்னு. லூஃபி சொல்லுவான், ஆமா நான் தெரிஞ்சதான் விட்டுட்டு வந்தேன், அங்க நிறைய டேமேஜ் ஆயிருக்குல்ல, அதை சரி பண்றதுக்கு வந்து அவங்க மக்களுக்கு வந்து உதவும்ல அப்படின்னு சொல்லிட்டு நாமே வந்து கத்த ஆரம்பிச்சிருவான். அது 5 மில்லியன் பெரி வரும்டா, அதோட வேல்யூ என்னன்னு தெரியுமா, அது நீ அங்கேயே வச்சுட்டு வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாமே வந்து லூஃபியை போய் அடிச்சிட்டு இருப்பான். இதெல்லாம் ஜோரோ பார்த்து சிரிச்சிட்டு இருப்பான். இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். பை. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம் கைஸ்.